இது என்னன்னு சொன்னா உனக்கு புரியுமா? பெரிய இவ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயேன். அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஏண்டி எதுக்கு நீ இப்ப மகத்திய திட்டிட்டு இருக்க? இவளை திட்டுறாங்க. அம்மா, இவ எனக்கு தங்கச்சியா இல்ல மாமியாரா? கேள்வி கேட்டே பாதி உசுர எடுக்கிறா. ஏண்டி இவளுக்குதான் இந்த வீட்டுல ஒட்டு வரவு எதுவுமே இல்ல. எங்கேயோ பிறந்திருக்க வேண்டியவ இங்க வந்து பிறந்து தொலைச்சிட்டா. நீ ஏண்டி அவ விஷயத்துக்கு போய் வாங்கி கட்டிக்கிற? நீ சாப்பிட்ட இல்ல, நேரத்துக்கு போய் படுப்போ. அம்மா, இப்ப நீ என்ன திட்டினியா இல்ல அவளை திட்டினியா? கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா அவ. என்னம்மா, என்ன பிரச்சனை? இதோ வந்துட்டா எனக்கு இந்த வீட்டுல இன்னொரு மாமியார். என்னடி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்ப எல்லார் மேலயும் உன் கோவத்தை காட்டிட்டு இருக்க? பாவண்டி இந்த மகத்தி பொண்ணு, ஏண்டி திட்டுறேன்னு கேட்டேன். அதுக்கு என்னைய திருப்பி திட்டுறா. போதாதத்துக்கு உன்கிட்ட வேற மூஞ்ச காட்டுறா. நாம நினைச்சாலாம் இவளை திட்ட முடியாதுமா. எப்ப பாரு அந்த செவிட்டு மிஷினே காதுல மாட்டிட்டு இருக்கா இல்ல, அந்த ஒரு விஷயம் போதாது இவளை கேட்க? எதுவும் காதுல கேட்க வேண்டாம் தானே நானே அதை மாட்டிட்டு இருக்கேன். அப்பவாத ஆள விடுறீங்களா? இதோ இருக்குதே பாட்டு கேக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு என்ன பாட்டுன்னு வேற ஒரு கேள்வி. இங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி சொல்லியே எனக்கு வயசாயிடும். விளக்கத்தை விடு, ஒரு சின்ன ரப்பர் ஸ்டிக்கர் போட்டு வாங்கணும்னா கூட 3 பேர்கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுதே. என்னடி இப்ப எதுக்கு இப்படி தேவையில்லாம அடி போடுற? உனக்கு என்ன வேணும்? இது பாரு, எது வேணுமோ அதை நேரடியா சொல்லு. அனாவசியமா இப்படி அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேச வேண்டாம். இத பாருங்க. என்னம்மா அது? இதெல்லாம் எனக்கு என்ன புரிய போகுது? பாரதி கிட்ட காட்டலாம்ல. பாரதி, பாரதி. அம்மாடி, இது என்னன்னு கொஞ்சம் பாருமா. அப்பா, இது கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்றதுக்கான அப்ளிகேஷன் பா. ஆமாப்பா, இது நல்ல கோர்ஸ். நான் அதுல ஜாயின் பண்ணனும். இன்னும் 4 சீட்டு தான் வேக்கன்ட் இருக்கு. 2 நாள்ல பணம் கட்டணும். அப்படியாம்மா? எவ்வளவுமா பணம் கட்டணும்? வெறும் 20,000 தான்ப்பா. என்னம்மா இவ்வளவு பெரிய தொகையை சொல்ற? இவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்கம்மா போறது? ஏய், நீ ஒன்னும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். ஏற்கனவே படிச்ச படிப்புக்கு நல்ல வேலையா தேடிக்கோ, அப்புறமா மேல படிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் எல்லாம் படிச்சாதான் இந்த காலத்துல வேலையே கிடைக்கும். இந்த கோர்ஸ் படிச்சா அவங்களே வேலையிலேயே சேர்த்து விட்டுடுவாங்க. ஏமா அப்படியாம்மா? நீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கல்ல, நீ சொல்லு. இந்த வீட்ல நீ சொன்னாதானே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரியே சொல்றேன். அவங்களுக்கு இல்ல, உனக்கு. இது பாரு, இந்த கோர்ஸ் பத்தி எனக்கு தெரியும். எந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் இல்லடி, எந்த படிப்புமே என்னைக்குமே வீண் போகாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய நீதான் புரிஞ்சுக்கணும். இவ்ளோ பணத்தை உடனே ஏற்பாடு பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம். அதனால பொறுமையா பணம் இருக்கிறப்போ படிச்சுக்கலாம். நான் என்ன தண்ட செலவு பண்ணவா கேக்குறேன்? படிக்கிறதுக்கு தானே கேக்குறேன். அதுவும் வேலைக்கு போகணும் தானே கேக்குறேன். வேலைக்கு போன உடனே அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட போறேன். ஏய், எப்பவுமே நீ இதை படிக்க வேண்டாம் நான் சொல்றேன். இப்போதைக்கு நிலைமை சரியில்லை அப்படின்னு தானே சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த மாசம் நானே ஏற்பாடு பண்றேன். அடுத்த மாசம் வேக்கன்ட் இருக்காது. இதே கோர்ஸ நிறைய இன்ஸ்டிடியூட்ல சொல்லி கொடுக்கறாங்க, அங்க சேர்த்து விடுறேன். அப்பா, என்னப்பா படிக்க காசு கேட்டா இப்படி சொல்றா? அப்போ ஒண்ணு எனக்கு பணம் தர வேண்டாம், நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் இந்த கோர்ஸ் படிச்சே ஆகணும். அம்மா, இந்த மாசம் எனக்கு பிசினஸ் டல்லுமா. அது இல்லாம 2 நாள்ல பணத்தை வேற கட்டி ஆகணும்னு சொல்ற. என்னால எப்படிமா ரெடி பண்ண முடியும்? அதான் பாரதி அடுத்த மாசம் பணம் கட்டிடலான்னு சொல்றல்ல, அப்புறம் பாத்துக்கலாமா. ஏய், அதான் அவர் சொல்லிட்டாருல்ல, சாப்பிடவா. ஆமா, எனக்கு இங்க சாப்பிடணும் தான் குறைச்சல். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். விடுமா. என்ன பாவமாவ? அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்றியா? நான் தான் கண்டிப்பா அடுத்த மாசம் அவளை அங்க ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொல்றேன்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா அடுத்த மாசம் அவளை அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுறேன்.
அந்த மாலத்தி என்னடான்னா இவளை திட்டிக்கிட்டே இருக்கா, இவன் என்னடான்னா அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அம்மா, மாலத்தி கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அவளுக்கும் என்ன மாதிரி வேலைக்கு போகணும், குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அவ வேலைக்கு போய் முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து என்கிட்டயா கொடுக்க போறா? அவ சம்பளம் அவ மேக்கப் திங்ஸ் வாங்கறதுக்கே சரியா இருக்கும். அதுக்கு தான் அவ வேலைக்கு போறேன்றா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எல்லாத்தையுமே மேலோட்டமா பாக்குற. அவ மனசுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு சின்ன பொருள் வேணும்னாலும் என்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுவே அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சானா இந்த அவசியம் இல்ல பாருங்க. ஆனா அவளோட நேரம் இப்ப பணத்துக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா நான் அவளை அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுவேம்மா. குட் நைட். என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். சொல்றேன்ல, எந்திரிச்சு வெளியே போ. Bommalatam sponsored by LG Washing Machine, Everyuth Naturals, Pampers, Hits CAK, Wheat, MTR Masalas, Vicks Vapacol, LG Refrigerator, Whisper Ultra, KF.